எத்தனை பெரும் அதிகாரத்திற்குரியவன், அவனுடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி, அவன் எத்தனை பெரும் தன்மைகளை படைத்தவன், அவன் எத்தனை பெரும் வல்லமைகளை படைத்தவன் என்று அல்லாஹ் என்றால் யார் என்பதை 100% ஆழமாக, உறுதியாக, தெளிவாக நம்பினார்கள். இன்றைக்கு அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், ஆனால் இறைவனை எப்படி முழுமையாக, சரியாக, ஆழமாக உணர வேண்டுமோ அந்த விஷயத்திலே நாம் கோட்டை விட்டுக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அதுதான் உண்மை. அதை ஒரு முஸ்லிம், அதை ஒரு மூமின் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டான் வைங்க, குர்ஆனுடைய வார்த்தைகள் தொகுப்பாக சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவனுடைய உள்ளத்தை அதை ஆட்டம் காண வைத்து விடும். நீங்க சஹாபாக்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு சம்பவங்க இந்த வசனம். நம்மளும் இந்த வசனத்தை தொழுகையில் அதிகமாக ஓதுகிறோம், ஓத சொல்லி கேட்கிறோம். ஆனால் இந்த வசனம் அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திய ஒரு தலைகீழ் மாற்றம் இருக்கு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். நீங்க தனிமையில் அந்த சம்பவத்தெல்லாம் எடுத்து பாருங்க, படித்து பாருங்க, ஆச்சரியத்தினுடைய உச்சிக்கே போயிருவீங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சூரத்துல் பக்ராவுடைய 284வது வசனம் இறைவன் சொல்லுகிறான், லில்லாஹி மாஃபி ஸமாவாத்தி வ மாஃபில் அர்ல். வானங்களிலும் பூமியிலும் உள்ளது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. வ இன் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துக்ஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ். உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் எதையேனும் வெளிப்படுத்தினால், உள்ளத்தில் ஒன்று நினைச்சு அதை வெளிப்படுத்தினாலோ, அல்லது உள்ளத்திலே ஒன்றை நீங்கள் தவறாக எண்ணி வைத்திருந்தாலோ, யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ், அதற்கும் இறைவன் உங்களை விசாரிப்பான்.